நம்ம யாருமே பெருசா ஆபத்து காலத்தை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஆபத்து காலத்தை பத்தி நம்ம யோசிச்சு பார்த்தாலுமே, ஐயோ எனக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு சொல்லி, அந்த நடக்குதோ இல்லையோ, பிரச்சனை வருதோ இல்லையோ, வலியை அனுபவிக்கிறோமோ இல்லையோ, அது என்னவா முடியுமோ நினைச்சு பயத்திலேயே நம்ம ஒரு நிலை குலைஞ்சு போவாங்க. அநேக நேரங்களில் எனக்கு ஏன்ப்பா இப்படி ஒரு பிரச்சனை, நான் ஏன் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், இந்த ஆபத்துல நான் ஏன் மாட்டிக்கிட்டேன் நம்மளாம் யோசிச்சிருப்போம். சில நேரங்கள் நம்ம செய்யற தவறா இருக்கலாம், எதிரிகள் நமக்கு செய்கிற ஒரு காரியங்களா இருக்கலாம், இல்லை இயற்கையினால வருகிற ஆபத்தா இருக்கலாம். வேத வசனத்திலேயோ ஒன்று சொல்லுது, சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி. நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, போராட்டங்கள்ல இருக்கீங்களோ, கண்ணீர்ல இருக்கிறீங்களோ, என் குடும்பத்துக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்களோ, சூழ்நிலை மத்தியில கர்த்தருடைய வார்த்தை, ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையா இருக்கிற வேதம் சொல்லுதுங்க. நீங்க தேவனை நம்புங்க, அவர்கிட்ட அந்த ஒரே எனக்கு நீங்க துணையாய் நின்று நடத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நம்ம நடத்த வல்லவர் இருக்கு. அவரால் மட்டும்தான் இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர நமக்கு உதவி செய்ய முடியும். வேற யாருக்கிட்ட நீங்க சொன்னாலும், யார் என்னை பத்தி என்ன நினைப்பா, என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, என்ன என் மேல எப்படியாப்பட்ட அபிப்பிராயம் வரும்னு நீங்க யோசித்து கொண்டிருக்க காரியத்தை கூட கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க உங்க வாழ்க்கையை திரும்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.